வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டு கார்டனில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நேச்சுரல் ஸ்டோன் பதிச்சு அதுக்கு நடுவில் புல் வச்சுருக்கோம். இந்த ஒரு வீடியோ வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து நிறையா நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அதில் நிறையா வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. நிறையா பேர் வந்து என்ன மாதிரி கல் வாங்குனீங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளவு, அந்த புல்லோட ரேட் எவ்வளவு, எல்லாம் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தனால அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. பார்ப்போமா? இந்த ஸ்டோன் வந்து நேச்சுரல் ஸ்டோனு, பாலிஷ் செய்யப்படாத ஒரு கிரானைட்டு. இது எதுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைஃப் நல்லாயிருக்கும், அதில் தேய்மானம் அதிகம் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி புல் இடையில வந்து வைக்கிற மாதிரி அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபிளான ஒரு கல் இது. இந்த கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு நியர்பை பெங்களூர் இருக்குது. அங்கே வந்து பெரிய பெரிய குவாரி அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். பட் நம்ம வந்து மதுரை, திருச்சி இந்த மாதிரி சிட்டிஸில் இந்த ஸ்டோன் பெஞ்சு, இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் செய்கிற கடைகளில் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இது என்ன சைஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம 2:1, அதாவது 2க்கு 1, 2 அடி நீளம், 1 அடி அகலம், இல்லை 2க்கு 2 ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஷேப்பு, நம்ம என்ன மாதிரி சொல்கிறோமோ அதை வந்து அவங்களே ஷேப் பண்ணி அழகாக அவங்களே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கல்லோட ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 130 ரூபா அப்படின்னு நாங்கள் வாங்கினோம். நாங்கள் வாங்கி இப்போ 2 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சுங்க. 130 ரூபாய்ங்கிறது ஒன்லி அந்த கல்லோட விலை மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த கல் எடுத்துகிட்டு வர்ற வேன் வாடகை, அதுக்கப்புறம் பதிக்கிற கூலி, அதெல்லாம் வந்து தனி தான். ஒன்லி கல்லோட ரேட்டு மட்டும் ஸ்கொயர் ஃபீட் 130 ரூபாய்ன்னு நாங்கள் வாங்கினோம். இந்த கல்லை பதிக்கிறதுக்கான அந்த லேபர்ஸும் வந்து அந்த ஸ்டோன் அந்த செய்கிற கடையிலேருந்தே எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த கல் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். இதை வந்து மற்ற டைல்ஸ் பதிக்கிறவங்க நாங்கள் பதிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இவங்க அந்த பார்த்து அந்த வேலை பார்த்து பழக்கப்பட்டவங்க பண்ணும்போது அந்த வேலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மார்பிள், கிரானைட் அந்த மாதிரி நம்ம அவங்கள்கிட்ட தனியாக கொடுப்போம் இல்லையா, அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட மட்டும். அது மாதிரி தான் இந்த கல்லும். நாங்கள் வந்து அந்த கடையில் வாங்கின, எந்த கடையில் நாங்கள் ஸ்டோன் வாங்கினோமோ அவங்களே எங்களுக்கு லேபரும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு பதிக்கிற கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா கூலி. அதாவது நம்ம மொத்த இடத்த அளந்துக்கிடுவாங்க. அதை வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பிரிச்சுட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா அந்த மாதிரி கணக்கில் வாங்கிக்கிடுவாங்க. இது பதிக்கிற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தரையை வந்து முதல்ல நல்லா செம்மண், இந்த மாதிரி மண், நம்ம ஏரியாவில் கிடைக்கிற மண் இந்த மாதிரி போட்டு நல்லா செட் பண்ணிட்டாங்க, இறுக்கிக்கிட்டாங்க. அது மேலே தண்ணி எல்லாம் நம்ம விட்டு அது ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி இறுக்கிக்கிட்டு, அதுக்கு மேலே மணல், நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா மணல், அந்த மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த கல்லை பதிச்சாங்க. கல்லை பதிக்கும் போது வந்து நான் அந்த ஷேப், அந்த டிசைன் வந்து நம்ம சொல்கிறதான், ஊடு புள்ளி வைக்கிற மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து நேருக்கு நேர் பதிகிற மாதிரி பதியலாம். நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க பதிச்சு கொடுத்துருவாங்க. இந்த பதிக்கிறதுக்கு தேவைப்படுற பொருள்னு பார்த்தோம்னா ஒன்லி மணல் மட்டும்தாங்க. அந்த கல் இறக்குறவங்க வந்துட்டு இறக்கிட்டு அவங்க பதிக்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம மணல் மட்டும் லோடு இறக்கி கொடுத்தோம்னா போதும், அவங்க பதிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி மணல் மேலே அப்படி இப்படி அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு இடையில வந்து புல் வைக்கணும்னு யோசிச்சுருக்கோம் இல்லையா, ஐடியா பண்ணியிருக்கோம்னால இது இந்த மெத்தட். நான் வந்து ஒன்லி சொல்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கல் நேச்சுரல் ஸ்டோன் வச்சு இடையில புல்லெல்லாம் அழகாக வளர்க்குற மாதிரி அந்த மெத்தடுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கல் பதிச்சு முடித்தோன்னா புல் வைக்கிறது. அது வந்து நம்ம வந்து புல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 3 வெரைட்டியை மெயினாக சொல்கிறது. மெக்சிகன் கிராஸ், கொரியன் கிராஸ், பஃபலோ கிராஸ். இதில் வந்து மெக்சிகன் கிராஸ் தான் வந்து இந்த மாதிரி ஹோம் கார்டனுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒன்று. பிகாஸ் இது வந்து அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று சாஃப்டாக இருக்கும். அந்த புல் வந்து நம்ம வந்து நடக்கிறதுக்கோ இல்லை அதில் உட்கார மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் இடத்துல வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் போய் அழகாக உட்கார அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ மெக்சிகன் கிராஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணதும் மெக்சிகன் கிராஸ் தான்.
நர்சரியில் புல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாள் தான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து இறங்கின ஒரு மேட்டாக நம்ம வந்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி அதில் நிறைய களைகள், அதாவது நமக்கு வேறு வேறு புல்லெல்லாம் கலந்து இருக்குதான்னு நல்லா பார்த்துட்டு பியூராக நல்லா ஒன்லி நம்ம செலக்ட் பண்ண மெக்சிகன் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த மேட்டை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கிற புல் மேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. புதுசாக எப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நர்சரியில் இறக்குறாங்களோ வெளியிலேருந்து தான் அவங்களும் வாங்குவாங்க. ஸோ வாங்குறப்ப சொல்லி வச்சு கரெக்டாக அந்த 2 நாளுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கிராஸ் வைக்க போகிறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட்டு நம்ம முக்கியமாக யோசிக்கணுங்க. ஒரு பாயிண்ட் வந்து தண்ணீர் வசதி. நம்மள்கிட்ட வந்து தண்ணீர் வசதி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம கிராஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ஐடியாக்கே நம்ம வந்து போகணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரிம்மிங் மெத்தடு. ட்ரிம்மிங் வந்து இதுக்கு ரொம்ப ரெகுலர் ட்ரிம்மிங் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த புல் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ரொம்ப ஓவராக வளர விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ வந்து அடிக்கடி நம்ம வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த 2 பாயிண்ட்டையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புல் வைக்கிறதையே நம்ம சூஸ் பண்ணணும். இந்த புல் வந்து நமக்கு லோக்கல் நர்சரியிலேயே கிடைக்கும். அவங்களே வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் இது கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற நர்சரியில் தான் நாங்கள் வாங்கினோம். அவங்க வந்து மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாய் மாதிரி சுருட்டிட்டு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 to 50 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கும்போது. நம்ம வந்து அந்த எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படிங்கிறத நம்ம அளந்து சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து சின்ன சின்னதாக, அதாவது அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்குறதுக்கு மொத்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அப்படியே அந்த மேட்டாக எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து பதிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் நாங்கள் அந்த நர்சரியிலேருந்தே அந்த ஆள்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு தான் அந்த கரெக்டாக தெரியும் எப்படி வைக்கிறது. நார்மல் கார்டன் வேலை பார்க்குறதுங்கிறது வேறு, இந்த மாதிரி புல் வைக்கிறதுங்கிறது வேறு. இதே பஃபலோ கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி புல்லாக இந்த வந்து நம்ம நாற்று நடுற மாதிரி அந்த மெத்தடாக இருக்கும். இது வந்து மேட் அப்படி இருக்கிறனால அப்படி அப்படியே எடுத்து வச்சு நடுறது தான். ஸோ வந்து இவங்க வந்து எங்களுக்கு நர்சரியிலேயே இருந்து ஆள் அனுப்பி அவங்களே வந்து ஆள் கூலி, நம்ம வந்து எப்படி நம்ம ஏரியாவில் வந்து தினக்கூலி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எங்கள் ஏரியாவில் எவ்வளோ கூலி கொடுக்குறாங்களோ அதுக்கு கணக்கு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு நாளுக்கு 3 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி கூலி கொடுத்தோம். ஸோ இது கூலியெல்லாம் தனி. நம்ம வந்து புல்லோட ரேட்டு மட்டும்தான் ஸ்கொயர் ஃபீட் 30 to 50 ரூபா. அதுக்கப்புறம் இவங்க பதிக்கிறதுக்கு தனி கூலி தான். இதை பதிக்கிறதுக்கு வந்து தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மணல், செம்மண், மண்புழு உரம், கரையான் மருந்து, இது 4 மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது. இதில் முக்கியமாக நம்ம போட வேண்டியது மண்புழு உரமும் இந்த கரையான் மருந்தும். கரையான் மருந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக இருக்கிறது காயும் போது அந்த கரையான் டக்குன்னு வந்து ஃபுல்லும் அரைச்சிரும். இதுக்கு கரையான் தான் மெயின் ஒரு இது. இந்த பாதிக்கும் காரணின்னு சொன்னோம் அப்படின்னா கரையான் தான். ஸோ கரையான் மருந்து போட்டுட்டு தான் நம்ம அந்த புல்லை வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த கரையான் அரிப்புலேருந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ மணல், செம்மண், மண்புழு உரம், கரையான் மருந்து, இது 4 வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். தண்ணீர் பாய்ச்சுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புல் வச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு 45 days வந்து டெய்லி 2 times, காலையிலையும் சாயங்காலம் வெயில் போன பிறகும் 2 time நல்லா பாய்ச்சணும். நல்லா தண்ணி வந்து சலம்ப வந்து கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் எங்கள் சைடு. அது இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக கொடுத்துடணும் தண்ணி. அதுக்கப்புறம் 90வது நாள் வரையும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம், 45 நாள் 2 டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 90 நாள் எட்டுற வரையும் ஒரு நாளைக்கு ஒரு டைம், காலையிலையாவது சாயங்காலமாவது நம்ம ரெகுலராக ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைம் நம்ம தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடும், நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2-3 days ஒன்ஸ், அதாவது 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வெயிலோட தன்மையை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 நாளுக்கு ஒருக்க இல்லாட்டி 3 நாளுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தண்ணி நம்ம வந்து பாய்ச்சணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி இதில் முக்கியமாக அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா
ட்ரிம்மிங்கிறது எப்படி பண்ணணும், மந்த்லி ஒன்ஸா ட்வைஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏரியாவுக்கு எப்படி வளருது, நம்ம மழை காலம்ல எப்படி இருக்குது, வெயில் காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் பண்ணுறது. இதில் வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர விட்டுட்டோம். ஏன்னா வேர் பிடிச்சி கொஞ்சம் நல்லா வளரட்டணும். இன்னொன்று எங்களுக்கு அந்த சமயம் லாக்டவுன் பீரியடாக வேறு போயிட்டனால ஆள்லாம் வந்து வேலைக்கு கிடைக்கலனால ரொம்பவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக தான் பண்ணோம். ஆள்களை விட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வளர வளர நம்ம அந்த கல் ஹைட்டுக்கு தான், அந்த லைட் க்ரீனிஷோடு அந்த கல் ஹைட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அது எப்பப்போங்கிறத நம்ம ஏரியா பொறுத்து, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புல்லெல்லாம் கட் பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம், கரையான் மருந்து, வேறு எதுவும் நம்ம இயற்கை உரம் இல்லை வந்து நீங்கள் கடையில் உரம் வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி க்ரீன் அந்த பச்சை பிடிச்சி வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம கட் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதோட கரையான் மருந்தும் சேர்த்து கொடுக்கணும். ட்ரிம்மிங் மெத்தட்னு பார்த்தோம்னா இதுக்குன்னு தனி மெஷின்ஸ் இருக்குது. ஒரு மீடியமான ஏரியாவாக இருந்தால் நம்ம சின்ன மெஷின் இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டுக்கலாம். அதனால் வந்து அது இப்போ புல் கட் பண்ணும்போது பயங்கரமாக செதறும், ஃபுல்லாக செதறடிச்சிரும். அது வந்து நாங்கள் பக்கத்தில் பாண்டு வச்சுருக்கனால நாங்கள் அதை வாங்கலை. அதுக்கப்புறம் மேனுவலாக தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். மேனுவலாக பண்ணுறது ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. 3 பேர் வந்தாங்க, ஒரு ஆளுக்கு 200 300 இந்த மாதிரி தான் கூலி வரும். முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ஈஸியாக வேலை. அது தவிர வந்து சின்ன ஏரியா தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிசர்ஸ் வாங்கிக்கலாம். அது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அது எப்படி கட் பண்ணுறது, இது எப்படி இந்த புல்லை வந்து க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சிசர்ஸ் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தான். அதுதான் வந்து நம்ம வந்து தொழு உரம், இன்னொன்று அந்த சாண உரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொழு உரம். அதை விட வந்து மண்புழு உரம் தான் நம்ம அதிகமாக கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரையான் மருந்து தான். நமக்கு வந்து கரையான் கொஞ்சம் ஈரம் காஞ்சிச்சினாலும் கரையான் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து கரையான் மருந்து நம்ம அந்த எஃபெக்ட் போகிறப்ப நம்ம அடுத்தடுத்து அடிச்சுக்கலாம். இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கு கடையில் வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம நல்ல நார்மல் வாட்டரோட கலந்துட்டு அதையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதில் உரத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தொழு உரம் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மாடு சாப்பிட்ட புல்லோட விதைகள்லாம் இருந்து அந்த சாணத்தில் வந்துருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து இந்த புல்லோட களைகள் மாதிரி நிறையா முளைச்சிரும். ஸோ வந்து பெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மண்புழு உரம் தான் நல்ல வந்து சூட்டபிளான உரம் இதுக்கு. இதுதான் நாங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கின சிசர்ஸ். இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன ஏரியா அப்படிங்கும்போது இது ஓகே நம்மளுக்கு. இதே பெரிய ஏரியா அப்படின்னா கஷ்டம். இது வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியான இடத்துல தான் ஃப்ரண்ட்டில் கார்டனில் போட்டிருக்கோம். அப்படின்னால நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நாங்கள் மேனுவலாக அந்த ஆள்களை விட்டு பண்ணோம். அப்புறம்லாம் நாங்கள் இந்த சிசர்ஸ் வச்சே பண்ணிட்டோம். ஸோ வந்து எங்களுக்கு இந்த சின்ன இடத்துக்கு இந்த சிசர்ஸ் ஓகேயாக இருக்குது. இது வந்து நாங்கள் லோக்கலில் வந்து இந்த கார்டன் மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாம் விற்பாங்கள்ல, அந்த கடையில் வாங்கின சிசர்ஸ். இதுவும் வந்து நல்லா ஒரு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது ரெண்டும் வச்சு தான் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் புல்லெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே பண்ணிடுறோம், செல்ஃபாக பண்ணிடுறோம். இப்போலாம் வெளியிலேருந்து நாங்கள் ஆள் கூப்பிட்றதில்ல. நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு வாரம் தான் அந்த ஒரு மாதிரி கலர் வந்து அப்படியே ஒரு மாதிரி காஞ்சது மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி திருப்பி க்ரீன் கலரில் சூப்பராக திருப்பி வளர்ந்துருது, எல்லாம் பார்க்க அழகாகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன மாதிரி அந்த கல்லெல்லாம் வாங்கினோம், கல் வந்து எப்படி பதிச்சோம், என்ன ரேட்டுக்கு வாங்கினோம், அதே மாதிரி இந்த புல் நாங்கள் எப்படி நர்சரியில் வாங்கினோம், யாரை விட்டு பதிச்சோம், என்ன மாதிரி எங்களுக்கு செலவு வந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு ஏரியா வைஸ் மாறலாம். இதோட இப்போ வந்து நாங்கள் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கூட இருக்கலாம் அந்த ரேட்டெல்லாம்.
மற்றபடி நாங்கள் என்ன பண்ணோமோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓரளவு நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க ரொம்ப நல்லாவே புரியும். நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு நல்லா வாங்கி நல்லா இந்த மாதிரி கார்டன் செட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.